Hello friends, Assalamualaikum. Welcome to my channel As Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய விதமான ஸ்நாக்ஸை இன்ஸ்டன்ட்டா உடனே ரெடி பண்றதுக்கான ஒரு பொருளை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சமோசா, வெஜ் ரோல், சிக்கன் ரோல்லாம் செய்யறதுக்கு தேவையான ஷீட் வந்து நம்மளே ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினு சொன்னா நம்ம நினைச்சப்பலாம் வந்து இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுக்க முடியும். இது வந்து நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 3 மாசம் வரைக்கும் நம்மளால வச்சுக்க முடியும். சோ இந்த மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ நடுவில் கொஞ்சமா வந்து குழி பறிச்சிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் மைதா மாவு, தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சிருக்க இந்த மாவை வந்து ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம விட்டுறலாம். ஏன்னா அந்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகி வரும். ஸோ வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் மாவு பிசைஞ்ச உடனேவும் செய்யலாம். அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து நீட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து பிசைகிறதுனால நம்ம மாவு திரட்டும் போது நல்லா மெலிசாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டை போட போகிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே லைட்டாக உருண்டை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. காய் விடாமல் பார்த்துக்கோங்க. இது மேலே வந்து ஏதாவது ஒரு துணியோ அல்லது ஏதாவது ஒன்று போட்டு கவர் பண்ணிக்கோங்க. மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கணும். இப்போ நம்ம உருண்டைகளை 1 by 1 நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து கையால் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வரமாவு மேலே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குங்க. நிறைய பேர் வந்து திருப்பி தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பூரிக்கட்டையை வச்சதோட இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம உருட்டினாலே போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம தேய்ச்சி வச்சிடலாம். வரமாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சோன்னா தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பெருசாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இது மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாம். நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்கோங்க. இது மேலே வந்து லைட்டாக வந்து மாவு தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு அடுத்து 1 by 1 நம்ம இதே மாதிரியே வைக்க போகிறோம். இது மேலே ஒன்று வச்சுட்டு மறுபடியும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம வரமாவு தூவணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெருசாக திரட்டினதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு எடுப்போம். அந்த மாதிரி தவாவில் போட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மாவு தூவிட்டு இது மேலே ஒன்று வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம வந்து ஒரு 4 அல்லது 5 லேயர் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 லேயர் மட்டும் வைங்க போதும். ஒரு முறை உங்களுக்கு செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கும் போது 7, 8 கூட வச்சு உங்களால் செய்ய முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது மேலே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பூரிக்கட்டையை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸாக அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சதுக்கப்புறமா எல்லா சைடும் ஈவனாக வரும். அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா ஒன்றும் ஆகாது. அடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அது மேலே வந்து மாவு தூவிட்டு மறுபடியும் வந்து பூரிக்கட்டையால் தேய்ங்க. எல்லா சைடும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி தேய்ங்க. முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தேய்ங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்ல மெலிசாக கிடைக்கும். எந்த இடத்துலையும் மடிப்பு விழுந்துடாத மாதிரி பார்த்து கரெக்டாக தேய்ங்க. மடிப்பு விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்து சரியாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா பெருசாக தேய்ச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க தவாவில் போட்டுடலாம். தவா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தவா வந்து லைட்டாக சூடாக இருந்துச்சுனாலே போதும். இதை வந்து ஒரு 10 செகண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து திருப்பி ஒரு 4 முறை 5 முறை போட்டுடலாம். அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவோட கலர் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக சூடாக நம்ம 4 முறை 5 முறை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி போடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து நமக்கு பிரிஞ்சு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு ஒட்டாமல் கொள்ளாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணி அது மேலே வந்து வரமாவு தூவி இருந்ததுனால நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஹீட் ஆகும்போது. ஸோ வந்து திருப்பி போட்டு இந்த சைட்லையும் எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிற அந்த லேயரையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் வச்சோம் இல்லையா, அதனால் நமக்கு 4 லேயர் வந்து கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு நல்ல மெலிசாக இருக்குது பாருங்கள். நமக்கு கை வந்து பார்த்திங்கன்னா அந்தாண்ட வைக்கிற கை வந்து இந்தாண்ட நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து மெலிசாக நல்லா சூப்பராக இருக்குது.
எந்த அளவுக்கு நல்லா மெலிசா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவே நீங்கள் ஹீட் பண்ணாமல் இந்த மாவை வந்து அப்படியே கசக்குனீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டிக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி வந்து ஆயில் போட்டு மாவு போட்டு அதை மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணி இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன தான் கசக்குனாலும் மறுபடியும் வந்து இதே மாதிரியே நமக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம அப்படியே கூட நம்ம எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும். எப்போல்லாம் நமக்கு என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் வேணுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். அல்லது இந்த மாதிரி நீங்கள் தேவையான ஷேப்ஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுனால நம்ம வெஜ் ரோல், சிக்கன் ரோல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு, அல்லது இந்த நோன்பு திறக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம முன்கூட்டியே செஞ்சு வைக்கிறதுனால அந்த நேரத்துக்கு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிட முடியும். ரொம்பவே ஈஸியான வேலை தான் இது. நீங்கள் இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து கசங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு கசங்கி போகாது. ஸோ நம்ம வைக்கிற ஷேப்பில் அப்படியே இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீசரில் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. ஸ்டஃபிங் ரோல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது நடுவில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இது ரோல் பண்ணிகிட்டே போய் கடைசியில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஆயிலில் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைனா தவாவில் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய பெரிய சமோசா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்க பாருங்கள். இது வந்து நம்ம குட்டி குட்டி சமோசா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி சமோசா செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மடித்து விட்டு மேலே ஸ்டஃபிங்கை வச்சு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. குட்டிய அழகான ஷேப்ல நமக்கு சமோசா ரெடி ஆயிடும். அடுத்து இந்த மாதிரி ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கோன் ஷேப்ல வச்சு செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் நம்ம வந்து சமோசா மாதிரி கூட ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து மடக்கிட்டு ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல இந்த ஷீட்டை வச்சு என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் 1 by 1 வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்க. ரொம்ப சீக்கிரமா நம்ம எவ்வளோ வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்க. இதை வந்து நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே வீட்டில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ மீதம் நம்ம கட் பண்ணி எடுத்தது இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததை அப்படியே வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இதில் நமக்கு சால்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து சால்ட் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே வந்து நம்ம சாஸோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக வந்து மிளகாத்தூள் உப்பு வந்து மேலே தூவிட்டு அதை அப்படியே வந்து நல்லா குலுக்கி விட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.